ரெண்டாவது வேவ்ல 6 ஒருங்கிணைந்த தாக்குதல்களை சைமல்டேனியஸா நடத்தியிருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய வல்லரசாக தான் நடத்த முடியும். ஆயுதங்களை சப்ளைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆயுத கப்பல் வந்திருக்கு. அதை இன்றைக்கு அடிச்சு காலி பண்ணி செயலிழக்க வச்சுட்டாங்க. துபாய் துறைமுகத்தை இன்றைக்கு முக்கியமான துறைமுகம் தீக்கிரையாகி நின்றுட்டு இருக்கு. இந்த 3-4 முக்கியமான விஷயம். அடுத்தது F-15 இந்த ஏரோப்ளைன் அடி வாங்கினது. இன்னும் சில நாட்கள் தாக்கு பிடிக்க சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய இன்டர்செப்டர்கள் இல்லைங்கிறான். இன்டர்செப்டர்னா ஈரானுடைய ஏவுகணையை இடைமறித்து தாக்கவல்ல இன்டர்செப்டர்கள் கிடையாதுங்கிறான். அப்போ ஒரு கோலியாத்து இப்படி நின்றுட்டு இருக்காங்க போது கதையில் நீங்கள் பார்த்துருப்போம், நம்ம டேவிட் ஸ்லிங்கை வச்சு அடிச்சிருவாப்புல. அதுபோல் இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் நான் மாத கணக்கில் நான் போராடுவதற்கு தயாராக இருக்கிறேங்கிறத இன்றைக்கு சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறது. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆண்டவாக குறிச்சிருக்கும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதனை மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான ஒரு சில விஷயங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவின் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை எழுதி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை அல்ல இந்த வீடியோவை பகிரக்கூடிய வேலையை பார்க்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். இஸ்ரேல் அமெரிக்காவுடைய ஜாயிண்ட் ஆபரேஷனில் ஈரான் மீது தாக்குதல் நடந்தது. இந்த தாக்குதலில் ஈரானின் சுப்ரீம் லீடரான ரெஹபர் என்று கூறுவார்கள் அலி கம்னேயின் மரணம் நடந்தது. மரணம் கிடையாது, வீர மரணம். ஆனால் அதற்கு பின்பு என்ன நடந்தது அதை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்த ஈரான் மக்கள் ரோட்டில் இறங்கி கதறியதை நீங்கள் பார்த்தீர்கள். கரகோஷங்களும் வெளிவிட்டார்கள். என்தெகாம் என்கிற அந்த வார்த்தை, அதாவது பதில் கொடுங்கள், ஒரு பெர்ஷியன் வார்த்தை. உருதுவிலும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். ஒட்டுமொத்த அமெரிக்கா இஸ்ரேல் மீது கடந்த 24 மணி நேரத்தில் எந்த அளவில் தாக்குதல் நடந்தது, எந்த அளவில் ஈரானுடைய மிசைல் சிஸ்டம் அவர்களை தாக்கியது, அனைத்தையுமே நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் இந்தியாவை கனெக்ட் செய்து ஒரு மிக முக்கியமான செய்தியும் வெளிவருகிறது. நரேந்திர மோடி, அலி கம்னேய் உலகத்தின் ஒரு மதகுரு மட்டுமல்ல, ஈரானின் சுப்ரீம் லீடர் உட்பட. நரேந்திர மோடிக்கு அவரை தெரியவில்லை என்றாலாம் எதுவும் கிடையாது. நரேந்திர மோடி நேரடியாக அவரை சந்தித்தது, அவருக்கு குரான் எல்லாம் கொடுத்தது எல்லாருக்குமே தெரியும். திடீர் என்று நரேந்திர மோடியுடைய 2 ட்வீட்ஸ்கள் வெளிவருகிறது. இந்த 2 ட்வீட்ஸ்களுமே இதே மிடில் ஈஸ்டை சம்மந்தப்பட்டது. ஆனால் அதில் அலி கம்னேயுடைய ஒரு வார்த்தை கூட வெளிவரவில்லை. நரேந்திர மோடி அவர்கள் போட்ட முதல் ட்வீட்டை நீங்கள் படித்தீர்கள்னா, UAE பிரின்ஸ் ஷேக் முகமது பின் ஜயத் அவருக்காக ஒரு ட்வீட்டை போடுகிறது. இந்த மாதிரி துபாயில் நடந்த தாக்குதல், அதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் என்று. 2வது ட்வீட் நரேந்திர மோடியின் ஒஃபிஷியல் பக்கத்திலிருந்து வெளிவருகிறது. பெஞ்சமின் நேத்தன்யாகுவை கேட்டதாகவும் அவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அந்த விஷயத்தை அவர் எடுத்து வைக்கிறார். பட் அனைத்து நபர்களுமே கேட்கக்கூடிய ஒரே விஷயம், எதற்காக அலி கம்னேயுடைய அந்த மரணத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசவில்லை, இதுவரை பேசவில்லை. ஒட்டுமொத்த பிஜேபியில் இருக்கக்கூடிய எந்த தலைவருமே அதை பற்றி எழுதவில்லை. காரணம் என்ன? இதை பற்றி மிக ஆழமாக பேசுவதற்காக பாலகிருஷ்ணன் ஐயா இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். ஸோ நான் கூறியபடி நரேந்திர மோடி எதற்காக ஒரு ட்வீட் கூட போடவில்லை, ஒரு வார்த்தை கூட பேசவில்லை? கண்டனத்தை தட்டிவிடுங்கள், ஒரு இறந்த செய்தி கூட அவர் இன்றைக்கு அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாரோ அந்த நிலைப்பாட்டுக்கு ஏற்ப போய் கொண்டிருக்கிறார். அவருடைய எஜமானன் யார்? அவருடைய எஜமானன் ட்ரம்ப். மோடியினுடைய எஜமானன் ட்ரம்பினுடைய மகிழ்ச்சியை கெடுக்க விரும்பவில்லை.
இப்போ அவருக்கு எதிரான எந்த செயல்பாட்டிலையும் இவர் செய்வதற்கு தயாராக இல்லை. அதுதான் முக்கியமான செய்தி. அப்போ மோடியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அதுவும் இந்தியா இதுவரை கடைபிடித்து வந்த மத்திய கிழக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான கொள்கை காந்தியினுடைய ஆசீர்வாதத்தோடு முதலில் அப்பொழுதிருந்து நெஹ்ரு காலத்திலிருந்து அந்த கொள்கையை தடம்புரள வைத்து இன்று இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை எடுக்கக்கூடிய நிலையை எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இப்படித்தான் போய் நிற்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மிகவும் ஒரு ஆதரவான இதுவரை மத்திய கிழக்கில் அந்த நாடுகள் எல்லாம் நமக்கு ஆதரவாக இருந்தன. ஆனால் இனிமேல் என்ன செய்ய போகிறது? ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டார். ஒரு இவருக்கு இக்கட்டான நிலையிலிருந்து ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டார். ஆனால் இது எப்பொழுதுமே இப்படி இருக்க முடியுமாங்கிற கேள்வி. அடுத்தடுத்து பாருங்கள், நட்பு நாடுகள்னு சொல்லக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் விரோதமாக இவர் நடவடிக்கை எடுத்து வருகிறார். ஆல் வெதர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எந்த காலத்திலையும் நண்பர்களாக இருக்கக்கூடியது. அப்படி நமக்கு இருப்பது ரஷ்யா. பங்களாதேஷ் பாகிஸ்தான் அந்த யுத்தத்தின் போது அமெரிக்கா தன்னுடைய கடற்படையை 7வது கப்பற்படையை இங்கே அனுப்புவேன் என்று சொல்லி இந்திரா காந்தி அம்மையாரிடம் மிரட்டிய பொழுது அங்கிருந்து என்னுடைய நீர்மூழ்கி கப்பல் படை வரும் என்று அங்கு சோவியத் ரஷ்யா சொன்ன பொழுது சப்த நாடியும் அடங்கி ஒடுங்கி போன அந்த அமெரிக்கா இப்படியாக எப்பொழுதெல்லாம் நமக்கு ஆதரவாக நின்றது. அதுபோல் பாருங்கள், இந்தியா பாகிஸ்தான் சண்டையில் ஏறி அடித்து உள்ளுக்கு போயிட்டுருக்கு. பங்களாதேஷை லிபரேட் பண்ணுற விடுதலை அடைகிற நோக்கி. அப்போது அமெரிக்கா உடனடியாக இந்த போரை நிறுத்துங்கள்னு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செக்யூரிட்டி கவுன்சிலில் கொண்டு வராங்க, அதாவது பாதுகாப்பு சபையில். அப்போது அந்த நேரத்தில் அந்த போரை நிறுத்தினால் இந்தியாவுக்கு பெரிய இழப்பு. ஏன்னா நம்முடைய ஆர்மி முள்ளுக்கு போயாச்சு. முக்தி பாகினிங்கிற அந்த அப்துல்லா ரஹ்மான் தானே அவருடைய பெயரோட. இப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த நேரத்தில் பாருங்கள், பாதுகாப்பு சபையில் ரஷ்யா வீட்டோ போட்டு அதை தடுக்குது. போரை நடத்துங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியான ஒரு நமக்கு நட்பு நாடுகிட்ட இருந்து நீ பெட்ரோலை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவை அமெரிக்கா போட்டதுன்னு சொன்னதுனால, எந்த அமெரிக்கா? நமக்கு இதுவரை எதிரியாக இருந்த அமெரிக்கா போட்டதுன்னு சொல்லி நீ இப்படி நடவடிக்கை எடுத்திருக்கிறேன்னு சொன்னால் இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக இது இப்படி நிற்கிங்கிறத நான் பார்க்குறேன். வேற ஒன்றும் இல்லை. அப்போ இன்றைக்கு அமெரிக்கா சொல்வதையெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இதாவது நீங்கள் ட்வீட்டு போட்டது உலக அரங்கில் நாம் எங்கே நிற்கிறோம்? ஒரு சாதாரண தெருவில்ங்க, எங்கள் பக்கத்தில் எல்லாம் சவுத் சைடில் எல்லாம் திருநெல்வேலி பக்கத்தில் நாங்கள் தெருவில் உட்கார்ந்துருந்தோம்னா யாராவது இறந்து போய் அவர்களுடைய என்ன சொல்கிறது அந்த பாடியை தூக்கிட்டு போனாங்கன்னு சொன்னால் எல்லாரும் எந்திரிச்சு நிற்பாங்க. அந்த அப்படி ஒரு மரியாதை உள்ள சடலத்துக்கு மனிதன் இறந்ததற்கு பின் எல்லோருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பாடு நம்ம பண்பாடு. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன், ஒரு நாட்டினுடைய தலைவன், இவ்வளவு நாள் நமக்கு நட்பாக இருந்த ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய சுப்ரீம் லீடர், அந்த ஆள் அவர் கொலை பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வீரமரணம்னு சொன்னீங்க. வீரமரணம் எப்படிப்பட்ட வீரமரணம்? அங்கே உள்ள பாதுகாப்பு அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் பங்கரில் போய் பத்திரமா இருந்துடுங்க, எங்களுடைய மக்களுடைய நான் இருந்து கொள்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த துணிச்சல் உள்ள அந்த மனிதர் இறந்துருக்காருன்னு சொன்னால், கொல்லப்பட்டிருக்காரா அமெரிக்காவை சொல்லும் பொழுது அதற்கு ஒரு ட்வீட்டு கூட நீங்கள் போடலைன்னு சொல்லும்போது நம்முடைய பிரதம மந்திரியினுடைய எந்த விதம் எப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான மனோநிலை. அதாவது ஒரு வகை தெரியாமல் வண்ணாங்கூட போனால் விடிய விடிய வெள்ளாவி வைக்கணும்னு ஒரு கதை, ஒரு பழமொழி உண்டு. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க வண்ணாங்கூட போயாச்சுன்னா அவன் என்ன வேலை செய்கிறானோ அவன் கூட நம்ம உட்காந்து ராத்திரி பூரா அவன் வெள்ளாவி வைக்கணும். மோடி ட்ரம்ப்பு கூட சேர்ந்தாச்சுன்னு சொன்னால் அந்த ஆள் என்னென்ன சொல்கிறாரோ அதை பூரா செஞ்சாகணுங்கும்போது நீ ட்வீட்டு போட்டுறாத ஐயா, உத்தரவு, நான் போட மாட்டேன் இப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. இன்னும் என்னென்ன கதிக்கு நம்ம ஆளாக போகிறோமோ தெரியல. அப்போது நான் பார்க்குறேன், பார்த்தீங்கன்னா இந்தியாவென்பது மோடி அல்ல. அது நம்ம இந்த உலக நாட்டு மக்களுக்கும் சரி நாம் சொல்லணும். அதாவது இந்தியா என்பது ரெண்டு இந்தியா.
ஒன்று வந்து குரோனி கேபிட்டலிசம், அம்பானி அதானி இந்த முதலாளிகளுடைய நலன்களை கார்ப்பரேட்டுகளை பாதுகாக்கிற ஒரு இந்தியா, அதற்கு தலைமை தாங்கி நிற்கக்கூடிய மோடி. இன்னொன்று இந்த ஆட்சியாளர்களினுடைய நலன்கள், அதாவது நலன்கள் கார்ப்பரேட்டுகளுடைய நலன்களினால் பாதிக்கப்படுகிற உழைக்கும் மக்கள், விவசாயிகள், இவர்களின் நலனுக்காக நிற்கக்கூடிய மற்ற பிற மக்கள், இவர்களுடைய இந்தியா. அப்போ 2 இந்தியா இருக்கு. நாம எந்த பக்கம் அந்த இந்தியா நிற்க போறோம்? நீங்க ஊடகவியலாளர்லாம் ஒரு செய்தியா போடுவீங்க. ஆனா நான் வந்து ஒரு எஸ்கேஎம்னுடைய ஒரு ஐக்கிய விவசாயிகள் முன்னணியினுடைய ஒரு தமிழ் மாநில ஒருங்கிணைப்பாளராக நான் அப்படி பார்க்க முடியாது. அப்போ எங்களுடைய பார்வை வந்து இந்திய நாட்டு விவசாயிகளுக்காக. சமீபத்தில் இந்த பிப்ரவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒரு மோசமான ஒப்பந்தத்தை அமெரிக்கா வந்து இந்தியா மேலே திணிச்சிருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 39 பில்லியன் டாலர் தான் நமக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள இறக்குமதி. அமெரிக்காவிலேருந்து நம்ம இறக்குமதி செய்கிறோம் வருஷத்துக்கு 39 பில்லியன். ஆனால் 5 வருஷத்துக்கு எவ்வளவு வந்து 500 பில்லியன் டாலர் வந்து நீ இறக்குமதி பண்ணணும்னு கையை முறுக்கிட்டு மோடியை கையெழுத்து போட வச்சிருக்காருன்னு சொன்னால், அப்போ எவ்வளவு அப்போ இந்தியாவில் உள்ள விவசாயிகள். இந்த இடத்துல ஒரு திருத்தம் சொல்லுங்க. இன்னும் அந்த ஒப்பந்தம் கையெழுத்து போடப்படவில்லை, வெறும் ஃபோன் கால்ல நடந்த பேச்சுவார்த்தை நடந்தது. It is not official yet. There is no signature. ஆமா, இன்டரிம் அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறாங்க. இன்டரிம் அதுலயே இந்த அளவுக்கு நடந்திருக்குன்னு சொன்னா, அதுல தான் நீ ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்கக்கூடாதுங்கிறாங்க. சரிங்கிறா. பருப்புகள் மற்ற எல்லா விஷயங்களையும் நான் இங்கே வந்து இறக்குமதி பண்ணுவேன், அதற்கு வந்து நீ வந்து எந்த விதமான வரியும் போடக்கூடாது, ஐயா உத்தரவு. ஓ நாட்டில் உள்ள விவசாயிகள் ஏற்றுமதி பண்ணுறாங்க, அதுக்கு 18%. சரிங்க ஐயா. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு இந்திய மக்களுடைய, இந்திய உழைப்பாளி மக்களினுடைய, விவசாயிகளினுடைய நலனுக்கு விரோதமாக அவங்க சொல்லக்கூடிய, ட்ரம்ப் சொல்லக்கூடியதை கேட்டிருக்காருன்னு சொல்லும்போது, அப்போ நாம் ட்ரம்ப்பினுடைய இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய உலக நாடுகளெல்லாம் எப்படி பார்க்குது என்போது, அது ஈரானும் அப்படிப்பட்ட ஒரு நாடு. அப்போ அந்த நாட்டில் ஒரு வித்தியாசம். அந்த நாட்டில் உள்ள மக்கள் சில பேர் போராட்டம் பண்ணால் கூட அந்த நாட்டு மக்கள் எல்லாம் கொமேனிக்கு பின்னால் நிற்கிறாங்க. ஆமாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் அதற்கு எதிராக, அந்த நாட்டு மக்களுக்கு எதிராக ட்ரம்ப் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒன்றும் வியப்பில்லை. ஏன் தன்னுடைய சொந்த நாட்டு மக்கள், ஒரு மாநிலத்தில் உள்ள மிகப்பெரிய மக்கள் போராடுறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் முழுக்க வந்து நீ எங்களுக்கு யுத்தம் வேண்டான்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் உள்ள மக்கள் பூரா ட்ரம்ப்புக்கு எதிராக நிற்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது, இப்படிப்பட்ட நிலைமையில் மிக மிக தவறான ஒரு ட்ரம்ப்பு போட்ட ஒரு பத்தயம்னு சொல்லுவாங்க, ட்ராப்பு. அந்த ட்ராப்புக்குள்ளே போய் இவரை மாட்டிக்கிட்டாருன்னு தான் நான் சொல்ல முடியும். தவிர வேறு இன்னும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. இன்னும் என்னென்ன நிகழ்வுகள் இந்திய நாட்டிற்கு விரோதமாக, இந்திய நாட்டிற்கு மக்களுக்கு விரோதமாக, விவசாயிகளுக்கு விரோதமாக இவரை கையெழுத்து நம்ம கையவே வச்சு நம்ம கண்ணை குத்துறது, நம்ம பிரதம மந்திரியை வச்சு கண்ணை குத்துறதுக்கு ட்ரம்ப்பு என்னென்ன செய்ய காத்திருக்காரோ தெரியலை. இவரும் எவ்வளவு தூரம் ஆடுவாரோ தெரியலை. அதுதான் என்னுடைய முதல்கட்ட கருத்தாக நான் சொல்கிறேன். 2017 ஆடினார், பாடினார், ட்ரம்ப்பை சந்தோஷப்படுத்துவதற்காக அது எப்ஸ்டீன் ஃபைலில் இந்த செய்தியெல்லாம் நம்ம படித்தோம். இப்போ ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. பெஞ்சமின் நேத்தன்யாஹூ இந்த போர் தொடக்கத்தில் அவர் கூறிய வார்த்தை இந்த மாதிரி, 2-3 நாளில் அந்த போரை முடிச்சிடலாம், வி வில் கில் கமினை அண்ட் அவரோட இருக்கக்கூடிய டாப் லீடர்ஷிப்பை முடிச்சிட்டோம்னா அடுத்த நிமிஷமே மக்கள் போராட வருவார்கள், மக்கள் அந்த போராட்டத்தில் இவர்களுக்கு எதிராக தான் போராடுவார்கள், நம்ம நினச்சபடி இந்த நாட்டை கைப்பற்றி விடலாம். ஆனால் அது வித்தியாசமாக தலைகீழாக மாறியது. மக்கள் வந்து அலி கமினை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஈரானிற்காக, அதாவது மறைந்ததற்கு பின்பு கூட ஒரு நாட்டை ஒன்று கூடி இருக்கிறார், மக்களை திரட்டியிருக்கிறார் என்பது தான் நம்ம இந்த ஈரான் விவகாரத்தில் பார்க்க முடிகிறது. பட் இந்த இடத்துல இன்னொரு வித்தியாசமான விஷயம், எந்த அமெரிக்கா உலகத்தின் மிகப்பெரிய எக்கனாமிக் நாடாக, உலகத்தின் மிகப்பெரிய டெக்னாலஜி வைத்த நாடாக இருக்கிறதோ, அந்த அமெரிக்கா இன்னைக்கு பயந்து போய் ஈரானின் புதிய ரிஜிமுடன் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம், வாங்க பேசலாம் என்கிற அந்த கதறலை நாம் பார்க்க முடிகிறது. இஸ்ராயலோடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள்னா, நேற்று இரவு கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்தில்
ஒட்டுமொத்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்கள் அப்படியே சின்னாபின்னமாகி கிடக்குது. எப்படி காஜாவை நம்ம பார்த்தோமோ அதே போன்ற நிலை இன்னைக்கு இஸ்ரேலில் நம்ம பார்க்க முடிகிறது. இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்களா, எங்கெல்லாம் அமெரிக்காவுடைய ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் பேஸஸ் இருந்ததோ அந்த அனைத்து இடங்களையுமே இந்த போர் என்ன அந்த குறிப்பிட்ட இடங்களை தாக்கியிருக்கிறது இஸ்ரேல். இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய பதில், இதற்கு மேல் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராகவில்லை, பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் சரிப்பட்ட நபர்களும் கிடையாது, பேசுவீர்கள் பின்னாடியே வந்து முதுகில் குத்துவீர்கள். அதே தான் ஈரான் கொடுத்த பதில். ஆமாம், ஸோ பேசுவீங்க பின்னாடி முதுகில் வந்து குத்துவீங்க, ஸோ வி ஆர் நாட் ரெடி. நவ் வாட் வில் ஹேப்பன்கிற ஒரு கேள்வி வருது. வாட் வில் ஹேப்பன்னா, இந்த போரை எப்படி தடுத்து நிறுத்த போகிறார்கள்? பிகாஸ் ஈரான் மிக தெளிவாக எடுத்து வைத்த விஷயம், நாங்கள் போரை வைத்து முடிவை தெரிஞ்சு கொள்கிறோம், போருக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதற்கப்புறம் நாங்கள் பேச தயாராக இல்லை. நீங்கள் கூறியபடி அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக மக்கள் போராட தொடங்கி விட்டார்கள். இந்த கமலா ஹாரிஸ் நேற்று கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், டொனால்ட் ட்ரம்ப் ஹேட் புஷ்ட் அமெரிக்கா into this war. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? Whether this war will come to an end soon or this will go for a long. ட்ரம்ப்புக்கு முன்னால் இப்போ ரெண்டு தேர்வு சாய்ஸ் தான் உண்டு. ஒரு சாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்க நீங்கள் முழுக்க போய் அமெரிக்கா அந்த ஈரானுக்குள்ளே இறங்கி அடி, உள்ளுக்கு போய் அடி, அப்படியே இன்னும் தாக்குதலை தீவிரப்படுத்து அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டு வந்து அவங்க எடுத்தாகணும். இல்லையா அப்படி இல்லைன்னு சொன்னால், ஆனால் அதுக்கு முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வெனிசுலா மாதிரி ஒரு சின்ன இடம் இல்லை வந்து இந்த ஈரான். மிகப்பெரிய நாடு, சவுதி அரேபியாவுக்கு அடுத்தால மிகப்பெரிய நாடு, மலைப்பிரதேசங்களும் அதுவும் உள்ள ஒரு இயற்கையாரன் மிகுந்த ஒரு நாடு. அதுவும் எளிதானதில்லை. அல்லது பேச்சுவார்த்தைக்கு டேபிளில் கூப்பிட்டு உட்கார வைக்கணும். ஆனால் அவருடைய முக்கியமான தலைவர்களெல்லாம் கொண்டுட்டு, அவங்களுடைய மத குருமார தலைவரை, சுப்ரீம் கமாண்டரை வந்து கொண்டுட்டு படுகொலை செஞ்சுட்டு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடணும்னு சொன்னால் அவர்கள் தயாராக இல்லை. இந்த தேர்வும் அவர்கள் முன்னால் இல்லை. அப்போது ரெண்டு சாய்ஸுமே முடியாது. முதல் சாய்ஸ் அவங்க வந்து ஏறி அடித்தாங்கன்னு சொன்னால், இதுவரை சைனா ரஷ்யா ஓரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க இறங்கலை. இந்த ஜனவரியில் தான் 2026 ஜனவரியில் தான் ரஷ்யாவும் சீனாவும் ஈரானோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, டிஃபென்ஸ் பேக்ட் போட்டுருக்காங்க. அப்போ அந்த ஒப்பந்தப்படி அவங்க எந்த நேரமும் இவங்க நீங்கள் இறங்கி அடிச்சிங்கன்னா அந்த ஒப்பந்தத்தின்படி அவர்கள் உள்ளுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இப்பொழுது கூட இந்த யுத்தத்தில் இந்த 6 நாடுகளில் 27 இடம் கிட்ட வந்து இவங்க தாக்கியிருக்காங்களே அமெரிக்கன் பேஸில், அந்த இடத்துல உள்ள துல்லியமான எங்கெங்கே எது இருக்குதுன்னு சொன்னது கூட வந்து அந்த சீனாவினுடைய அந்த சேட்டலைட் இமேஜ் தான் சொல்கிறதாக இன்றைக்கு ஒரு தகவல் கிடைச்சிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு இது. அப்போது இவர்களுக்கு அமெரிக்காவுக்கு ட்ரம்ப்புக்கு முன்னால் ஒரு சிக்கலான ஒரு நிலைமை தான். இதை ட்ரம்ப் ஓரளவுக்கு அவருடைய சுய புத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சு தான் நான் முதல்ல அடிக்க மாட்டேனே சொல்லிக்கிட்டு இருந்தார். இவன் நெத்தன்யாகு நீ அடி அப்படின்னு சொன்னான், நெத்தன்யாகு நான் அடிக்க மாட்டேன்னு சொன்னான். ஆனால் ட்ரம்ப்பை விட நெத்தன்யாகுக்கு ஒரு நிர்பந்தம், இப்படி ஒரு பெரிய நாடு இருந்துக்கிட்டு இருந்ததுன்னா நாம் இங்கே வந்து லோக்கல் தாதாவாக இருக்க முடியாது. அப்போ காலி பண்ணணும், ஈரானை காலி பண்ணணும்னு சொன்னால் நம்மளால் முடியாது. அப்போ வந்து இவன் நம்ம பெரிய அண்ணனை பெரிய தாதாவை கூப்பிடணுங்கிறதுக்காக தூண்டி விட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் பேசிக்காக ட்ரம்ப் வந்து ஒரு வியாபாரிங்க. அந்த ஆள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் கிடையாது. அதனால் வந்து அந்த அமெரிக்காவில் வந்து பெருமளவுக்கு இருக்கக்கூடியது யூதர்களுடைய லாபி. அப்போ அந்த லாபி வந்து யூதர்கள் பெரும் பணக்காரர்களாக இருக்காங்க போது அவன் என்ன சொல்கிறத இந்த ஆள் கேட்டு ஆகணுங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது இந்த ஆள் இறங்கி முதல்ல அடிச்சிட்டாங்க. இப்போ அதனுடைய விளைவு இன்றைக்கு ஹாரிஸ் சொல்கிற மாதிரிலாம் அது எளிமையானது கிடையாது. நீங்கள் சொன்னாலும் ஈரான் வந்து ஒத்துக்கொள்ள போகிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தலைவர்களை கொண்டுட்டீங்க, ஈடு செய்ய முடியாத ஒரு இழைப்பு. அவர் மட்டுமில்லை, முக்கியமான தலைவர்களை கொண்டிருக்கிறீங்க.
அது மட்டும் இல்லை, அவங்க வந்து இன்றைக்கி 190 குழந்தைகள்ங்க, பள்ளி எலிமெண்ட்ரி ஸ்கூல் குழந்தைகள் உள்பட பெரிய படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகளெல்லாம் கொண்டிருக்காங்க. அப்படிங்கும் பொழுது மர்டர் குழந்தைகள், பெண் குழந்தைகளை மர்டரர் ட்ரம்ப் செஞ்சுருக்காங்க. அப்போ இது எப்படி வந்து ஈரான் வந்து அவங்க ஏற்றுக்கிடுவாங்க, ஈரான் மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க? அவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, ஒரு டெசிசிவ் விக்ட்ரி. அமெரிக்கா மேலே போய் இவங்க அடிக்கிறது அளவுக்கு இவங்களுக்கு அந்த வலு இல்லைன்னு சொன்னாலும் அமெரிக்க நாட்டுக்குள்ளே போய், ஆனால் உன்னுடைய படைத்தளங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன். நீ உன்னுடைய அசட்டு எங்கெங்கே இருக்குதோ, யார் யாருக்கு எந்தெந்த நாடு நீ வாழ முடியாது, நீ இந்த பக்கத்தில் வாழ முடியாது. அதே போல் இன்னொன்று, இனிமேல் அமெரிக்காவுக்கு யார் ஆதரவு கொடுத்தாலும் இந்த நிலைமை தான். இது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பாருங்கள். வியட்நாமில் உலகத்தில் நான் வந்து ஜப்பானில் அணுகுண்டு போட்டதுக்கப்புறம் வியட்நாமில் இருந்து துண்டை காணோம் துணியை காணோம்னு சொல்லிட்டு 70களில் ஓடி வந்தது அமெரிக்கா. உங்களுக்கு நினைவுக்காக சொல்கிறேன். அப்புறம் ஆப்கானிஸ்தானத்திலிருந்து ஓடி வந்தது இல்லையா? அதற்கு அப்புறம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நடந்த யுத்தங்களில் அமெரிக்காவுக்கு இது ஒரு வித்தியாசமான ஒரு அடி. என்னன்னு கேட்டால், அமெரிக்காவினுடைய அசெட், அதாவது அமெரிக்காவினுடைய படைத்தளங்களை ஒரே நேரத்தில் ஒருங்கிணைந்த வகையில் எந்த நாடும் இதுவரை தாக்கியது கிடையாது. ஒரு படைத்தளத்தை கூட தாக்குறது கிடையாதுன்னு சொன்னால் ஈரான் இன்னைக்கு தாக்கிட்டாங்க. உன்னுடைய பெயர் வந்து இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு கொடிகட்டி வந்த அந்த பெயரை வந்து எப்படி முதல்ல வியட்நாம் வீழ்த்திச்சோ, இதை மாதிரி வேற ஒரு வடிவத்தில் வேற ஒரு தளத்தில் இன்றைக்கு ஈரான் வீழ்த்தியாச்சு. இன்னுமே ரோட்டில் போகிற ஒரு சின்ன அந்த பெரியாளை வந்து சின்ன பையன் கூட கால்ட்டு எட்டி உதைக்கிற மாதிரி நீ உலகத்தில் மீசியை முறுக்க முடியாது. அப்போ இன்னுமே நீ வந்து யார் கையும் முறுக்கணும்னா பலவீனமானவன், ஊழல் செஞ்சவன், எப்ஸ்டீன் ஃபைலில் தான் பேர் மாட்டிக்கிட்டு வெளியே வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவன், அவன்தான் உனக்கு ட்ரம்ப்புக்கு பயப்படுவானே கண்டி இனிமேல் வேற எந்த தலைவனும் உலகத்தில் இனிமேல் பயப்பட மாட்டார்கள். நீங்கள் கூறியபடி ஈரானுக்குள்ள இறங்கி அடிக்கலாம்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? அதுக்கு அந்தளவு அவர்கள்ட்ட ஆள்பலம் கிடையாது, ஆர்மி பலம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒட்டுமொத்த இந்த பேசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சீரியாவில் 2000 பேர், ஈராக்கில் 2500 பேர், குவைத்தில் 13500 இராணுவ வீரர்கள், கத்தரில் ஒரு 10,000, பஹ்ரைனில் ஒரு 9000, யுஏயில் ஒரு 3500, சவுதி அரேபியாவில் ஒரு 2700, ஜார்டனில் ஒரு 3800 சில்லற. எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா கூட அதிகபட்சம் ஒரு 25, 40, 50,000 இராணுவ வீரர்கள் உள்ளதாக இருக்கிறாங்க. அமெரிக்கா தன்னுடைய விமானப்படையை தான் நம்பியிருக்கிறது. இன்னொரு பக்கம் கப்பல் படையை பற்றிய ஒரு USS எப்ராஹிம் லிங்கன் மீது ஒரு மிசைல் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறுகிறது. அமெரிக்கா அதை மறுப்புகிறது. அதற்கான இன்னும் விஷுவல்ஸ் கரெக்டாக வெளிவரவில்லை. பட் இன்னைக்கு வெளிவந்த தகவல் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, அமெரிக்காவின் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ஃபைட்டர் ஜெட் விச் இஸ் F-15. F-15 குவைத்தில் இருக்கக்கூடிய F-15 குவைத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களில் அது குறிவைத்து சுட்டபடி சுட்டிருக்காங்க. இதற்கான காரணம் ஒன்று இருக்குது. அண்ட் யூனோ ஈரானுடைய பலத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, தேர் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ். ஹைப்பர்சானிக் மிசைலுடைய அந்த வேகம் 15,000 20,000 km/h. அண்ட் அமெரிக்காவிடம் அதை உடைப்பதற்கான எந்த விதமான டெக்னாலஜியும் கிடையாது. அமெரிக்காவிடங்கள் வேறு எந்த நாட்டுக்கிட்டமே கிடையாது. இப்போ பல பேர் அமெரிக்கா மீது இந்த தாக்குதல் நடத்தலாமா என்கிற ஒரு கேள்வியும் கேட்பார்கள். அந்த லெவலில் அவர்களுக்கு டெக்னாலஜி இருக்காங்கிறது. அந்த லெவலில் அவர்களுக்கு டெக்னாலஜி கிடையாது. பிகாஸ் ஈரானுக்கும் அமெரிக்காவும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து 10,000 km. அதிகபட்சம் இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த மிசைல் இஸ் ஷெஜில்ங்கிற ஒரு மிசைல் விச் இஸ் த மேக்ஸிமம் டார்கெட் இஸ் 2,500 km. பட் இந்த 2,500 km இது மட்டுமல்ல, கொரம் ஷா என்கிற இன்னொரு மிசைல் சிஸ்டம் இருக்குது. அதோடைய மேக்ஸிமம் ரேஞ்ச் இஸ் 2,000. கதர் ஆர் எபாத் என்கிற 2 மிசைல் சிஸ்டம் இருக்குது, 1,700 to 2,000 km.
ஷேபார் ஷக்கீன் என்கிற ஒரு மிசைல். இட்ஸ் அ ஷார்ட் ரேஞ்ச் பெலிஸ்டிக் மிசைல் விச் இஸ் 1400 or 1450 kilometers. பட் இதற்கப்புறம் வரக்கூடிய செய்தி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அனைத்து மேஜர் சிட்டிஸும் இந்த மிசைலோடைய டார்கெட்டில் இருக்குது. விச் இஸ் டெல் அவீவ், ஜெருசலம், ஹைஃபா. இந்த 3 இடங்களையுமே மிகப்பெரிய அளவில் நேற்றிலிருந்து டார்கெட் நடந்து கொண்டிருக்கிறது. ரெண்டாவது சவுதி அரேபியா, ரியாத், விச் இஸ் 1300 kilometers. ரியாதில் தாக்குதல் நடந்திருக்கு. யுஏஇ, துபாய் மற்றும் அபுதாபி 2 இடத்துலையுமே 1200 kilometers தான் இந்த டிஸ்டன்ஸ். 2 இடத்துலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடந்திருக்கிறது. கத்தர், பஹ்ரைன், குவைத், they all are in within the range. இதுக்கப்புறம் ஜார்டன், சீரியா, லெபனன், they are also in the range. Egypt, they are in the range. Turkey, they are in the range. And இந்த எல்லாருமே நீங்கள் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்களில் நீங்கள் பார்த்தீர்கள்னா யூரோப்பில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி நாடுகள் அவர்களும் டார்கெட்டில் இருக்கிறார்கள். அப்போது அமெரிக்காவிற்கு யாரெல்லாம் உதவ வந்தார்களோ, ஏன்னா இவர்கள் சொல்லி தான் அடிச்சிருக்காங்க, எங்கள் மேலே நீங்கள் கை வச்சிங்கன்னா நாங்கள் சும்மா விட மாட்டோம். யூனோ இந்த நேம் ஆஃப் அமெரிக்கன் ஸ்பாட்ஸ். இப்போ எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை. ஏன்னா அந்த F-15ங்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸ்ட் ஃபைட்டர் ஜெட்டையே உங்களால் காப்பாற்ற முடியவில்லை, எங்களை எப்படி காப்பாற்றுவீங்கிற கேள்வியை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேட்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களே நேதன்யாஹூ அண்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக இப்போ களமிறங்கி விட்டார்கள். பிகாஸ் தேவையில்லாத ஒரு பிரச்சனை, தேவையில்லாத ஒரு போரை கிளப்பி விட்டு இன்றைக்கி மக்கள் தானே அங்கே அழிஞ்சிட்ருக்காங்கங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போது அடுத்த கட்ட நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு டிப்ளமேட்டிக் ரீதியாக எந்த விதத்தில் இந்த போர் நகரப்போகிறது? அதாவது இதில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இந்த போருக்கு முன்னால் ட்ரம்ப் வந்து நான் சொன்ன ஒரு வியாபாரின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் அவர் இன்னொரு சரியாக கணக்கு போடல. அந்த வியாபாரத்தை நடத்துறதுல கூட அந்த ஆள் கொஞ்சம் புத்தி கிடையாது. அது என்னன்னு சொன்னால், கிரீன்லாண்டை கொடு நான் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டான் அந்த ஆள். சொன்னதுனால என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நேட்டோ பிளவுபட்டாச்சு. அப்படி இல்லைன்னு சொன்னான். அப்படி சொல்லாமல் இருந்திருந்தால் ஒருவேளை இன்றைக்கு பிரிட்டன், பிரான்ஸு, மற்ற நாடுகளெல்லாம் இன்றைக்கு பின்னால் வந்து வரிசை கட்டி நிற்கலாம் அமெரிக்காவுக்கு. இப்போ கிரீன்லாண்டு எனக்கு வேணும், நான் எடுக்க போகிறேன், அதுக்கு யார் யார் ஒத்துழைப்பு கொடுக்கலையோ அவங்க மேலெல்லாம் 150% டேக்ஸ் போட போகிறேன்னு சொன்ன உடனே எல்லாரும் கொந்தளிச்சிட்டாங்க ஒரு ஐரோப்பிய நாடுகள்லாம். சரி, இவன் இந்த ஆள் லாயக்கப்பட மாட்டான்ங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்போ இனிமேல் இவரோடு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால தான் பிரிட்டன் நான் முடியாதுட்டாப்ல, ஃப்ரான்ஸு இங்கே முடியாது அப்படின்ட்டாங்க இந்த நேரத்தில். அப்போ அமெரிக்கா தன்னுடைய இராணுவ வீரர்களை நம்பியே இறங்க வேண்டி இருக்கிறது. அந்த நிலைக்கு இதுவரை உலகத்தில் அமெரிக்கா தள்ளப்பட்டதில்லை. இன்றைக்கு நீங்கள் F-15 வந்து அடி வாங்கிட்டுன்னு சொன்னீங்க, அதை வச்சு தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு பம்மாத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாரும் பயந்துக்கிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு பெருசுன்னு சொல்லிட்டு. அந்த பெருசு ஒன்றும் இல்லை, அது பூஜ்ஜியம்னு காமிச்சாச்சு. அதுபோல் இன்றைக்கு உலகத்தில் வந்து அட்வான்ஸு மிக அதிநவீனமான ஒரு வான்வெளி பாதுகாப்பு ஷீல்டு அமைப்புங்கிறது வந்து பேட்ரியாட்டிக் 2 அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க, MSP அப்படிங்கிற மாதிரி. அந்த சிஸ்டம் இருக்க, அந்த சிஸ்டம் கூட இன்றைக்கு ஃபெயில் ஆகி போச்சு. பேட்ரியாட்டிக் சிஸ்டம் ஃபெயில் ஆகி போச்சு. அந்த சிஸ்டத்தை வச்சு தான் இன்றைக்கு UAE, குவைத்து இந்த மாதிரி அந்த நாடுகள்லாம் காசு கொடுத்து தான் வாங்கணும், சும்மா கொடுக்கல. அது வந்து அது பேர் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து பேட்ரியாட் PAC 3 MSCங்கிறது பேர். அது ஒன்றுடைய விலை மட்டுமே $1 பில்லியன். அப்போது இவ்வளவு விலை கொடுத்து அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. அது பிரயோஜனம் இல்லாமி அதை தாண்டி இன்றைக்கு ஈரானுடைய உள்ளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பேலிஸ்டிக் மிசில் தான் வந்து உள்ளுக்கு அடிச்சிருக்கு. அது வேறு இன்னொன்று சொன்னீங்க நீங்கள், ஹைப்பர்சானிக்னு சொல்லிட்டு. அதில் உள்ள ஒரு விசேஷமான கேரக்டர் என்னன்னு சொன்னால்,
இன்டர்செப்டர் வருதுன்னு வைங்களேன், அதை அப்படி தாண்டி சுற்றி போயிடும். அந்த வேகத்தை தடையே போட முடியலையே. தடை மட்டும் இல்லை, எதிர வந்துன்னா விலகி போகும். மற்ற எல்லா ராக்கெட்டுகளுமே வந்தால் அது ஒரு ட்ராஜெக்டரின்னு சொல்லுவாங்க. அதை வந்துன்னா அந்த ட்ராஜெக்டரியை கணக்கு பார்த்து கரெக்டாக அடிப்பாங்க. இது அப்படி இல்லை, அதுலேயே அந்த எதிரிகள் வரக்கூடிய அல்காரிதமை இதை கனெக்ட் பண்ணிக்கிட்டு இப்படி வந்தாங்கன்னா இது இப்படி போயிடும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இன்றைக்கி ஈரான் அட்வான்ஸாக வந்து செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், அதனால் இன்றைக்கி பேட்ரியாட்டிக் சிஸ்டத்தால் ஒன்றும் செய்ய முடியல. அமெரிக்கா வெட்கி தலை குனியக்கூடிய ஒரு நிகழ்வு இது. அமெரிக்கா இஸ் அன் பேக் ஃபுட். நாங்கள் வந்து போருக்கு தயாராக இல்லை, நீங்கள் டேபிளில் வந்து பேசுங்கிற நிலைக்கு ஜஸ்ட் வித்தின் 48 hours திஸ் இஸ் ஹேப்பனிங். 2 நாள். அதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான காரணம், அதாவது 6 நாடுகளில் 2வது வேவில் 6 ஒருங்கிணைந்த தாக்குதல்களை சைமல்டேனியஸாக நடத்தியிருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய வல்லரசாக தான் நடத்த முடியும், சாதாரணமாக நடத்த முடியாது. அதுவும் எந்த படைத்தளம் ஒரு மிகப்பெரிய உலக வல்லரசுடைய படைத்தளத்தை அடிக்கணும், அது ஒன்று. 2வது அவருடைய ஆயுத கப்பல் ஒன்று, இந்த வெசல்களுக்கெல்லாம் அமெரிக்காவினுடைய நேவி கப்பல்களுக்கெல்லாம் ஆயுதங்களை சப்ளைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆயுத கப்பல் வந்திருக்கு. அதை இன்றைக்கு அடித்து காலி பண்ணி செயலிழக்க வச்சுட்டாங்க. இன்னொன்று, இந்த துபாய் துறைமுகத்தை இன்றைக்கு வந்து முக்கியமான துறைமுகம் தீக்கிரையாகி நின்றுட்டு இருக்கு. இந்த 3-4 முக்கியமான விஷயம். அடுத்தது F-15 இந்த ஏரோப்ளைன் அடி வாங்கினது. இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு பின்னால் இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எச்சரிச்சுட்டு இருக்கிறாங்க. ப்ளூம்பெர்க் அந்த ஊடகம் சொல்கிறான், இன்னும் சில நாட்கள் தாக்கு பிடிக்க சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய இன்டர்செப்டர்கள் இல்லைங்கிறான். இன்டர்செப்டர்னால் வந்து ஈரானுடைய ஏவுகணையை இடைமறித்து தாக்கவல்ல இன்டர்செப்டர்கள் கிடையாதுங்கிறான். ஆனால் ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஏவுகணையெல்லாம் சும்மா இந்த கேட்டாபெல்ட்டு கோழி குண்டு வச்ச மாதிரி அந்த ஆள் அடிச்சுக்கிட்டே இருக்காப்புல. ஆயிரக்கணக்கில் சேர்த்து வச்சுருக்கிறாங்க. எல்லாம் சில லட்சம் ரூபா விலை. ஏன்னா மொத்தம் அதிகமாக போனால் 6 கோடி ரூபா. ஆனால் இவன் அமெரிக்கா விலை கொடுத்து அவன்கிட்ட வாங்கியிருக்கிறது, இந்த துபாய் இந்த பாய்கள் எல்லாமே வாங்கியிருக்கிறது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5 லட்சம் அதாவது மொத்தம் செலவு பண்ணியிருக்கிறது 49.8 கோடி ரூபாயை UAE செலவு பண்ணியிருக்கு. ஒரு 137 இதை ஈரானுடைய ஏவுகணையை சந்திக்கிறதுக்காக அவங்க செலவு பண்ணது. அந்த ஏவுகணைக்கு மொத்தமே விலை வந்து 61 கோடி ரூபா தான். அப்போ ஒரு கோலியாத்து வந்து இப்படி நின்றுட்டு இருக்காங்க போது கதையில் நீங்கள் பார்த்துருப்போம், நம்ம டேவிட் வந்து ஸ்லிங்கை வச்சு அடிச்சிருவாப்புல. அதுபோல் இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் நான் மாத கணக்கில் நான் போராடுவதற்கு தயாராக இருக்கிறேங்கிறத இன்றைக்கு சொல்லாமல் சொல்லி கொண்டு இருக்கிறது. இந்த இடத்துல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஈரான் அமெரிக்கா மீது அந்த தாக்குதலை நடத்திய போது 28ஆம் தேதி இந்திய டைம் படி ஒரு 9:30 மணிக்கு 11:30 மணிக்கு இந்த தாக்குதல் நடக்கிறது. 3 மணிக்கு அலி கமனேய் இறக்குறார். ஒரு 4-4:30 மணி அளவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஈரானின் ஃபாரின் மினிஸ்ட்ரி எங்கெல்லாம் இவர்கள் தாக்குதலை நடத்தினார்கள், நடத்த போகிறார்கள், அந்த அனைத்து இடங்களுமே குவைத், பஹ்ரைன், UAE, சவுதி அரேபியா, இது போன்ற எல்லா நாடுகளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு இவர்கள் கொடுத்த தகவல், இந்த மாதிரி இந்த இடத்துகளில் நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம், இதுக்கு மேலே தாக்குதலை நடத்த போகிறோம்னு. அப்போ அங்கேருந்து பதில் வருது. முக்கியமாக குவைத் அண்ட் பஹ்ரைன்லேருந்து இந்த பதில் வருது, இது எங்களுடைய சோவரின் நாடு, எங்கள் மேலே நீங்கள் தாக்குதல் நடத்தினா நாங்களும் நடத்துவோம் அப்படின்னு. தாராளம் நடத்திக்கோங்க, உங்களுடைய மண்ணிலிருந்து என் நாட்டு மீது தாக்குதல் நடந்திருக்கு, நீங்கள் அந்த இடத்த கொடுத்துருக்கீங்க அமெரிக்காவிற்கு, நான் அந்த இடத்த தான் அடிக்க போகிறேன். அந்த ஒரே வார்த்தை தான் இதுவரை நீங்கள் பார்த்தீர்கள்னா துபாயாக இருக்கட்டும், குவைத்தாக இருக்கட்டும், பஹ்ரைனாக இருக்கட்டும், ஈராக்காக இருக்கட்டும், எந்த நாடுமே பதில் அடி கொடுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் they are suppressing, they are trying to talk to Trump. Nobody is going and talking to Iran, yes, because they know if we go there, அடுத்த மிசைல் என்னுடைய ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வந்து விழுகும், என்னுடைய நிலத்தில் வந்து விழுகும். இந்த இடத்துல இன்னொரு மிக முக்கியமான கேரக்டர் பற்றி நிறைய பேர் பேச மறுக்கிறாங்க. அதற்கான காரணங்கள் பல இருக்கலாம். டொனால்ட் ட்ரம்ப்புடைய மருமகன் ஜெரார்ட் குஷனர், இந்த நபரை நீங்கள் ஆழமாக பார்த்தீர்கள்னா டொனால்ட் ட்ரம்ப்புடைய அனைத்து மீட்டிங்களையுமே இந்த நபரை நீங்கள் பார்க்கலாம். வெளிநாட்டிலிருந்து பிரதமர்கள் வந்தாலோ பிரசிடெண்ட்கள் வந்தாலோ அல்ல
அமெரிக்கா எடுக்கக்கூடிய எந்த விதமான முடிவாக இருந்தாலும் டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்தீர்கள்னா ஜெரடோடைய முடிவிற்கு பின்பு தான் எல்லாமே நடக்கிறது. இந்த ஈரான் அமெரிக்கா போருக்கு பின்னாடியும் இவருடைய ஒரு மிகப்பெரிய பங்கு இருப்பதாக நான் சந்தேகப்படுகிறேன். இதற்கான காரணம் இருக்குது. அமெரிக்காவுடைய ஸ்பெஷல் பீஸ் அந்த இப்போ பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினார்கள் இல்லை, 3 ரவுண்ட் பேச்சுவார்த்தை நடந்தது. இவருடைய பங்களிப்பு ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல இருக்குது. ஓமானில் பேச்சுவார்த்தை நடந்தது, மீடியேஷன் நடந்தது, அப்புறம் சுவிட்சர்லாண்டில் நடந்தது. அடுத்தபடியாக ஆஸ்திரியாவில் அந்த பேச்சுவார்த்தை நடத்ததாக ஒரு பேச்சுவார்த்தை. இதற்கு இடையே என்ன மாற்றம் நடந்தது, எப்படி இது நடந்ததுன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஆஸ் பர் த கைடன்ஸ் ஆஃப் ஹிஸ் சன் இன் லா, அமெரிக்கா நான் போய் தாக்க போகிறோம்னு இருந்த அந்த அமெரிக்கா அப்படியே பிளேட்டை மாற்றி இஸ்ரேலை முன்னிறுத்தி நீங்கள் ஃபஸ்ட்டு தாக்குதல் நடத்துங்க, பின்னாடியே நாங்கள் வர்றோங்கிற முடிவை எடுத்தது யாருன்னா his son-in-law. Oh. You know, that is the limelight here. ஸோ இந்த போருக்கான 2 மிக முக்கியமான நபர்கள், ஒன்று நிச்சயமாக நேதன்யாகு, ரெண்டாவது திஸ் காஷ்னர், ட்ரம்ப்போடைய சன்-இன்-லா. இப்போ இந்த விஷயம் வெளிவந்த உடனேயே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, திடீர்னு போத் இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா கிவ்ஸ் அ ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட்? சவுதி அரேபியா சொன்னபடி தான் நாங்கள் நடந்துக்கணும், சவுதி அரேபியாவுடைய ப்ரெஷர்னால தான் நாங்கள் அலி கமனேயை போய் கொன்னோம். சவுதி அரேபியா அதற்கான மறுப்பும் தெரிவிக்கலை, அதற்கான சமாதானமும் கொடுக்கல. பிகாஸ் தே ஹாவ் பீன் ஸ்டக். ஹேண்ட் இன் க்ளவுஸ். எஸ் ஹேண்ட் இன் க்ளவுஸ். ஸோ இந்த ஒட்டுமொத்த பாலிடிக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஈரான் நடத்தி வரக்கூடிய தாக்குதல், அதை சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்கள், ஏராளமான நபர்கள் இன்றைக்கி வெளிப்படையாக அமெரிக்காவாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களே நீங்கள் செய்தது தவறு. எப்படி காசா மீது நீங்கள் தாக்குதலை நடத்திய போது அதை நீங்கள் சரி என்று கூறினீர்களோ, காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படியே சின்ன சின்ன குழந்தைகள் கையை பிஞ்சு போய் காலு பிஞ்சு போய் ஏன்னோ பெற்றோர்களை இழந்து அப்பாவியாக அனாதியாக நின்று அந்த காட்சியெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்ற தாக்குதலை தான் இங்கேயும் நீங்கள் நடத்த பார்த்தீர்கள். ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் நீங்கள் உங்களுடைய பாம் பிளாஸ்டை நடத்தினீர்கள். இன்றைக்கி சொன்னபடி ஒரு 150லேருந்து 180-90 குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள். ஒரு இமோஷ்னல் அக்ரெஷன் மக்கள் மத்தியில் வந்தது. ரெண்டாவது, இந்த புறம் நீங்கள் பார்த்தீர்கள்னா அலி கமனியை நீங்கள், ஸோ 2 மிக பெரிய தவறை அமெரிக்கா செய்திருக்கிறது. இந்த தவறு நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஏற்கனவே எச்சரித்த விஷயம்தான். ஸோ இந்த இடத்துல நேதன்யாகு தன்னுடைய லாபத்திற்காக அமெரிக்காவை சிக்க வைத்து விட்டார். அவருடைய மாப்பிள்ளை டொனால்ட் ட்ரம்ப்புடைய மாப்பிள்ளை தன்னுடைய பண லாபத்திற்காக மறுபடியும் தன்னுடைய மாமனாரை சிக்க வைத்து விட்டார் என்கிற இந்த விஷயம் வருது. எவ்வளோ சீக்கிரம் இந்த போர் முடியுமோ அது எல்லாருக்குமே நன்மை. பிகாஸ் இந்த வழியாக இந்தியாவிற்கும் பல நஷ்டங்கள் வரப்போகிறது. அங்கே இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் அண்ட் டீசல் அந்த ஷிப்பிங் எல்லாம் அது தாக்கப்பட்டு இல்லை அங்கேருந்து நிறுத்தப்பட்டுச்சுன்னா நிச்சயமாக இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் மிகப்பெரிய அடி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 50-60% இந்தியாவிற்கு வரக்கூடிய க்ரூட் ஆயில் அந்த வழியாக தான் வருகிறது. அண்ட் இதை தாண்டி உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மற்ற ஸோ டெஃபினட்டாக ஒரு 80-90% வரை பெட்ரோல் டீசலுடைய விலை ஏறிவிடும். இப்போ நீங்கள் பார்த்தீர்களா, நேற்றிலிருந்து இன்றைக்கு வரை ஒரு 10% விலை அதிகரித்ததாக ஒரு தகவல் கூறுகிறார்கள். இன்னும் இந்த போர் இன்னும் நடந்துச்சுன்னா இந்த விலைவாசி இன்னும் அதிகரிக்கும். அந்த இம்பேக்ட் நிச்சயமாக இந்தியாவிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கே அதற்கான பாதிப்புகள் இருக்கும். அதில் நீங்கள் ட்ரம்ப்போடைய மருமகனை பற்றி ஒரு விஷயம் சொன்னீங்க. அது ஒரு சைட் ஸ்டோரி மாதிரி ஒன்று போகுது. இன்னொரு சைட் ஸ்டோரி இருக்குது, ஒரு பக்க கதை. ஒரு 10 நாளைக்கு முன்னால் வரைக்கும் உலகத்தில் பெரிதாக பேசப்பட்டது எப்ஸ்டீன் ஃபைல். ஆமாம், அதாவது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளினுடைய தலைவர்களும் சிறு பெண் பிள்ளைகளோட கள்ள உறவுன்னு சொல்ல முடியாது, அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த உறவில் இருந்து அந்த பிள்ளைகளோடு இருந்து வெட்கமில்லாமல் தன்னுடைய பேர குழந்தைகளோட வயதோட அந்த ஒத்த பிள்ளைகளோடு இருந்துட்டு அதற்கு அப்புறம் அதை வறுத்து சுட்டு சாப்பிட்ருக்கானுங்க. நீங்கள் இது செய்தி பார்த்தீங்கன்னா அதை அந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால்
இது பற்றி உலகம் முழுக்க பேசப்பட்டு வந்தது. உலகத்தில் உள்ள எல்லா தலைவர்களும் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருந்தாங்களோ அவங்க எல்லாம் வந்து கையை தூக்கிட்டான். அதாவது இங்கிலாந்தினுடைய இளவரசர் ஆண்ட்ரூ கைது பண்ணிட்டாங்க. 8 மணி நேரம் கழித்து விடுதலை பண்ணாங்கங்கிறது வேற விஷயம், விசாரித்தாங்க. ஆனால் மக்களினுடைய அந்த எழுச்சி, மக்களினுடைய கோபத்துக்காக கைது பண்ணாங்க. பிரின்ஸ் என்கிற அந்த பதவியும் எடுத்துட்டாங்க. இனி அவர் வந்து பிரின்ஸ்னு போட முடியாது. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுபோல் பார்த்தீங்கன்னா இது February 19 நடக்கு. February 24 பில்கேட்ஸு எல்ஃபின்ஸோட அந்த ஃபைல் அந்த அவரோட தொடர்பு வச்சுக்கிட்டது தப்புன்னு மன்னிப்பு கேட்டிருக்காரு. யார்? பில்கேட்ஸு. February 26 கோர்ட்டில் வந்து ஹில்லரி பழைய ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி சாட்சியம் சொல்கிறாரு. நான் வந்து அப்படி இப்படி நடந்தது, நான் இதில் நேரடியாக ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லைன்னு சொல்கிறாரு. அன்றைக்கு தான் உலக பொருளாதார அமைப்பினுடைய தலைவர் ராஜினாமா பண்ணுறான். எப்ஸ்டீன் ஃபைலுடைய விளைவுகளாக சொல்கிறேன். அப்புறம் February 27 அடுத்த நாள் பில் கிளின்டன் வந்து சாட்சியம் சொல்கிறார். அதாவது இந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான், இந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான், எல்லாம் இந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட அயோக்கியத்தனமாக விளையாண்டுருக்கிறாங்க. அவர் வந்து நான் சாட்சியம் சொல்கிறாரு கோர்ட்டில் வந்து. அப்போது இப்படி 8 நாட்களில் வரலாற்றில் மிகப்பெரிய அந்த எப்ஸ்டீன் ஃபைலுங்கிற ஊழல் உலகத்தில் உள்ள அனைத்து தலைவர்களையும் இழுத்து போட்டிருக்கு. இங்கே நம்முடைய யார், அம்பானி, மோடி பேர், அப்புறம் இன்னொன்று நம்மளுடைய மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கார் ஹர்தீப் சிங் பூரிங்கிற அவருடைய பேர் அடிபட்டிருக்கு. எல்லா இடங்கள்லையும் கோர்ட்டில் சாட்சியம் சொல்கிறாங்க, கைது பண்ணுறாங்க. இங்கே இவர்கள் மேல் எந்த விதமான கைதோ சாட்சியமோ எதுவுமோ இல்லைங்கிற ஒரு விஷயந்தான் நடந்துகிட்டு இருக்குங்கிற ஒரு விஷயம். அப்போ இதை வெளியே கொண்டு வந்தது யார்? தேர்தலுக்கு முன்னால் ட்ரம்ப்பு நான் ஜெயிச்சா கொண்டு வருவேன்னு சொன்னார். அப்படி கொண்டு வந்திருக்காரு. முழுக்கையும் கொண்டு வரல, ஒரு கொஞ்சம் ஃபைல் தான் வெளியிட்டிருக்காப்புல. அந்த கொண்டு வராத ஃபைலில் யார் யார் பேர் யார் யார் படம் இருக்குங்கிறத பயந்து போயிருக்கான். அது இன்றைக்கி அடி வைத்த கலக்கிட்டு இருக்கு. இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் பேரை வெளியிட்டாச்சுன்னு சொல்லிட்டு அந்த வெளிவிட்டவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக சில வேலைகள் செஞ்சுருக்கிறாங்க. என்ன வேலைன்னு சொன்னால், கிளின்டன் பற்றி கேட்ஸ் பற்றி யாரும் இன்றைக்கி பேசுகிறதில்ல. ஏன்? அதாவது இந்த யுத்தம் வந்ததுக்கு பின்னால். அதே மாதிரி இன்றைக்கு பில்கேட்ஸ் பற்றியும் பேசுறதில்லை, அப்பாலஜி வாங்கினதை பற்றி பேசுகிறதில்ல, யாரை பற்றியும் பேசலை, குண்டுகளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஓப்பன் ஏஐன்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்கு பல கோடி கான்ட்ராக்டுகளை பென்டகன் கொடுத்துருக்கு. அது யாருக்கு அதில் பங்குதாரர்னா பில்கேட்ஸு. எப்பா உன் பேரை சொல்லியாச்சு, நீ அதுக்கு பதிலாக நீ இந்த லட்சம் கோடி ரூபா கான்ட்ராக்டை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். அதுபோல் இன்றைக்கி இன்னொன்று பில்கேட்ஸு கம்பெனி திரும்பவும் அவருக்கு வந்து பாதுகாப்பு டிஃபென்ஸ் துறையில் ஒரு மிகப்பெரிய இது அமெரிக்க வரலாற்றே ஒரு கான்ட்ராக்டை கொடுத்துருக்கிறாரு நம்ம ட்ரம்ப். இதெல்லாம் எதுக்கு? இவங்க பேரை வெளியிட வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு, அதுக்கு பதிலாக இந்த கோடிக்கணக்கான ரூபா கான்ட்ராக்டர் நீ வச்சுக்கோ. இந்த இதுதான் சார், இந்த முதலாளித்துவத்தினுடைய சீரழிவுங்கிறது மிக மாரல் ரீதியாக சிறு குழந்தைகளை கற்பழித்து அதனோட விளையாடி அதனுடைய இதுதான் உலக அரசியல் தலைமைன்னு நிரூபித்ததற்கு பின்னால் சில கோடி அவனுடைய பேரும் ரிப்பேராக போனதற்கு பின்னால் சில கோடிகளை கொடுத்தாச்சுன்னா சரியாயிட்டுங்கிறான். சரி, அதுதானே நடந்தது. இப்போ இதை பற்றி பேசாமல் ஆக்கிடுவோம், இதை மறைக்க முடியாது, பேசாமல் ஆக்கிடுவோம். போய் அங்கே போய் எங்கே ஈரான் மேலே குண்டு போடு, அங்கே போய் குண்டு போடு, எல்லாம் முடிஞ்சதுன்னா இன்றைக்கி இதை பற்றி பேச்சே இல்லை. அப்போ இதுவும் ஒரு கோணம் என்று வலுவான கோணம். அங்கேயும் கோழைத்தனம், இப்போ போய் மன்னிப்பு கேட்கறதும் ஒரு கோழைத்தனம். ஐயா போனதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். நம்ம ஐயா முக்கியமான காரணம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த உலக நாடுகளில் வந்து நீங்கள் சொன்னது போல் இன்றைக்கு யுத்தம் என்பது எல்லா மக்களுக்கும் வந்து ஒரு 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 என்ன சொல்ல துன்பத்தை கொடுக்கக்கூடியது, சீரழிவை ஏற்படுத்தக்கூடியதுனாலும் இந்த முதலாளித்துவ இந்த பண்பாடும் கலாச்சாரமும் வியாபார நோக்கிலிருந்து உலகத்தை கைப்பற்றுவதிலிருந்து உலக வளங்களை கைப்பற்றுவதை நோக்கியிலிருந்து தாங்கள் தான் பெரிய ஆளாக காண்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலிருந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில்
இதனுடைய இதுவரை நடந்ததில் அமெரிக்காவினுடைய கோர முகம் அம்பலப்பட்டு தொங்கி இருக்கிறது. அதனுடைய பாதுகாப்பு இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக அம்பலப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது இந்தியாவில் உள்ள உழைக்கும் மக்கள் நாங்கள் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு இந்தியாவினுடைய அரசாங்கம் இது இனிமேலாவது திருந்த வேண்டும், ட்ரம்ப்புக்கு ஆதரவாக போகக்கூடாது. நாளைய தினம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க உள்ள இடதுசாரி கட்சிகள் எல்லாம் இந்த ட்ரம்பினுடைய கொள்கைக்கு எதிராக, இந்த யுத்தத்திற்கு எதிராக மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மக்கள் எல்லோரும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். பல விஷயங்களை பற்றி பேசினோம், பல ஆங்கிளில் இந்த இஷ்யூவை நாங்கள் அலசி பார்த்தோம். உங்களுக்கு நிச்சயமாக இன்ஃபர்மேஷன் கிடைத்திருக்கும், பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சிருப்பீர்கள். ஆனால் இந்த வீடியோ ஒரு சில நபர்களிடம் மட்டும்தான் போய் கொண்டிருக்கிறது. இதை பல நபர்களிடம் போய் சேர வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்திய பாலிடிக்ஸாக இருக்கட்டும் அல்ல உலக பாலிடிக்ஸாக இருக்கட்டும், அனைத்து இடங்களையுமே அநீதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அநீதிக்கு எதிராக மக்கள் ஒன்று கூடினால் மட்டும்தான் அதை தட்டி கேட்க முடியும். இது இந்தியாவுடைய பிரச்சனையோ அமெரிக்காவுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த மனித நேயத்திற்காக ஏற்படக்கூடிய ஒரு நிலை. அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள், தயவு செய்து இது போன்ற செய்திகள் வரும்போது அதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் எழுதுங்கள். இதை செய்தாலே போதும் இந்த வீடியோ பல நபர்களுக்கு போய் சேர வாய்ப்புகள் கிடைக்கும். இதை தாண்டி பொருளாதார ரீதியாகவும் எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து அதையும் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம் ஐயா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.